வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களின் யோக காலத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எப்போதும் போல் நாம் முதல்ல இந்த ராசியின் புரிதலை கொஞ்சம் உங்களோடு பகிர்ந்துக்கிறோம். அடுத்ததாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களின் யோக காலத்தை உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசி, மோட்ச ராசி. இந்த ராசியின் அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் உச்சம் பெறும் கிரகம் சுக்கிர பகவான். இந்த இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா சுப கிரகங்கள். எல்லோருக்குமே ஒரு கடைசி காலத்தில் பிறந்து வளர்ந்து எல்லாத்தையும் அனுபவித்த பிறகு எல்லோரும் சிந்திக்கும் ஒரு விஷயம், எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இந்த பிறவியில் இருந்து மோட்சம் வேணும் அப்படிங்கிறது. இது காமனாக எல்லாருக்கும் இருக்கும். இந்த பிறவி போதும், மனித பிறவியிலிருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனித வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தான் அது அதிகமாக வெளிப்படும். அவங்களுக்குள்ள அதை வெளிக்காட்டுவாங்க, வெளிக்காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது அடுத்த நிலை. ஆனால் இந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லோருக்கும் வந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அதை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா அது சுக்கிர பகவான் தான். ஏன்னா எந்த ஒரு ராசிலையும் எந்த கிரகம் பலம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்சி கிரகம், உச்ச கிரகம். அந்த வகையில் மீன ராசியில் ஆட்சி கிரகம் குரு பகவான், உச்ச கிரகம் சுக்கிர பகவான். ஒரு மனிதனின் அந்த இறுதி காலத்தில் மோட்சத்தை அடையும் அந்த தன்மையில் முக்கிய பங்காற்றும் ஒரு கிரகமாக சுக்கிர பகவான் திகழ்கிறார். இந்த சுக்கிர பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த நிலைப்பாடு வழி வகுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக மோட்சம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு 2-7க்குரிய அதிபதியான சுக்கிர பகவானின் பங்கு அப்படிங்கிறது 75% மேலே உள்ளது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு கருத்து. இதுதான் சரி அப்படிங்கிறது இல்லை. நம்மளுடைய ஆய்வில் அவர் தான் முக்கியமான பங்காற்றுகிறார் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். ஆய்வு பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு ஒத்து வருது, உங்களுக்கு ஒத்து வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. சரிங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஒரு சுருக்கமான நிகழ்வை கையில் எடுத்துக்குவோம். அதாவது இந்த ராசி ஜலராசி, 2 சுபகிரகங்கள் பலம் பெறும் ராசி, உபயராசி, மோட்ச தத்துவ ராசி. இந்த மோட்சத்திற்கு அதீத பங்கு கொடுப்பது அப்படிங்கிறது சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இதை கையில் வச்சுக்கிங்க. இதில் இருந்து இது சரியா தவறா அப்படின்ற ஒரு ஆய்வுக்கு நீங்கள் இதை எடுத்து செல்லுங்கள். எடுத்து சென்று அதில் உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் கிடைக்குதோ அதை நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் நண்பர்களே. சரிங்களா? இப்போது இந்த ராசியின் குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 2 சுபகிரகங்கள் பலம் பெறும் ஒரு ராசி. நல்ல சுகபோகமாக வாழணும்னு நினைக்கின்ற அன்பர்களில் இவங்க முக்கிய பங்கு பெறுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது குரு பகவானின் தன்மைகளும் சுக்கிர பகவானின் தன்மைகளும் இரண்டும் ஒரு சேர்ந்து வெளிப்படும் ஒரு அற்புதமான ஒரு ராசி அப்படின்னாக்கா இந்த ராசி தான். இதை நல்லா நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னாக்கா இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள்கிட்ட நாம் இப்போ சொல்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது குருவின் தன்மை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆச்சாரம், ஒழுக்கம், நீதி, நேர்மை, தான தர்ம சிந்தனைகள் அப்படின்னு குருவின் தன்மைகள் போகும். அடுத்ததாக சுக்கிர பகவானின் தன்மை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நல்ல ஆடை அலங்காரங்கள் மீது நல்ல ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை திரவியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு நல்ல நேர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு ஆடைகள் அணிவதில் கூட ஒரு நல்ல நேர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேர்த்தி அப்படிங்கிறதும் இவங்கக்கிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு ஆலயத்துக்கு போகிறதுனா கூட
நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட, நல்ல வாசனை திரவியங்கள், ஆடை, ஆபரணங்கள், நல்ல ஒரு முகத்தில் வந்து ஒரு ஒரு லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அது போன்று நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இவங்க வந்து இருப்பாங்க. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல உணவுகளை சாப்பிட்ணும், நல்ல சுகமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். எதெல்லாம் வந்து மனித வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு கார் இருக்கணும், நல்ல பாட்டு எழுதணும், நல்ல மியூசிக் கேட்கணும், இசையில் ஒரு நாட்டம் இருக்கணும், ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கணும், தான தர்மங்கள் செய்யணும். இப்படி நம்ம இதை கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னாக்கா அந்த குருவின் தன்மையும் சுக்கிர பகவானின் தன்மையும் இரண்டையும் சேர்த்து கையாண்டு ஒரு தனித்துவமாக இவங்க வந்து வெளிப்படுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இங்கே உங்கள் கூட பகிர்றேன். அதே போல் வந்து இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு தனித்துவமாக பார்க்குறது அப்படின்னாக்கா இவங்களுடைய கஷ்டத்தை அடுத்தவங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளோ சங்கடம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தவங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்னாலும் அதையும் வந்து ஆஹா ஓஹோன்னு தலையில் வச்சு தூக்கி கொண்டாட மாட்டாங்க. இரண்டுத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அதை கையாண்டு கடந்து போகும் அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்கள் தான். இவங்க அடுத்தவங்களோடு பழகுவதற்கும் பேசுவதற்கும் ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எல்லோருக்கிட்டேயும் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நெருங்கிடுவாங்க. எல்லோருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செய்வாங்க. ஒரு நேர்த்தி அப்படிங்கிறது நம்ம இவங்கக்கிட்ட வந்து கடைசி வரலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது எனக்கு இவங்கக்கிட்ட ரொம்ப பிடித்த விஷயங்களில் அது ஒன்று. அந்த நேர்த்தியோட அந்த சுக்கிர பகவானின் அந்த கலை அம்சமும் கூட சேர்ந்தே பயணிக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதலாக உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நண்பர்களே. இதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். எது சரியாக வருது, எது சரியாக வரல அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக வந்து பதிவேற்றம் செய்யுங்கள். சரிங்களா? சரி, வாங்க இப்போது இந்த ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களின் யோக காலத்தை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களின் யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது கேது பகவானின் அந்த தசா காலங்கள் இவங்களுக்கு வந்து நல்ல சிறந்த யோகத்தை கொடுக்கின்ற அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் அந்த தசா காலங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோக பலனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போ இந்த சுக்கிர பகவானின் தசா காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான பருவத்தில் சரியான வயதில் அந்த மத்தியம வயதில் இவங்களுக்கு வந்து அந்த யோக காலம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வர வரலும் கொஞ்சம் நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் சூரிய பகவானின் தசா காலம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த யோக பலனை செய்யுது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்பர்களில் பலர் இப்போ நம்ம சொன்ன இந்த யோக காலத்தை கடந்து வந்திருப்பீங்க. அப்படி கடந்து வந்த நீங்கள் உங்களுக்கு நாம் சொன்ன விஷயங்கள் சரியாக இருந்ததா, உங்களுடைய அனுபவத்தில் அது எப்படி இருந்தது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எல்லோருக்கும் கொஞ்சம் பயனுள்ள வகையில் அது அமையும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை கேட்டு இருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு இருக்கும் அன்பர்களை உங்களை பொறுத்தவரை நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். நாம் சொன்ன இந்த யோக காலமானது நிச்சயமாக வந்து பழுதில்லாமல் ஒரு சிறந்த நற்பலன்களை கொடுத்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் வந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் அப்படிங்கிறது 100% நம்மளுடைய உத்தரவாதம். சரிங்களா? ரைட். ஆக இன்றைய பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பயனுள்ள பதிவாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.